திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. முற்பிறவியில் மயேச்சுதன் என்ற மன்னனாக பிறந்திருந்தால் அப்பிறவியில் நீதினர் வலுவாமல் அரசாட்சி புரிந்து வந்த அவன் ஒரு சிறந்த சிவபக்தனாகவும் திகழ்ந்தான். ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு தேவகுருவான பிரகஸ்பதி வந்தார். அவரை மயச்சுத மன்னன் எதிர்கொண்டு அழைத்து வந்து ஆசனத்தில் அமரச் செய்து அவரை பலவாறாகவும் துதித்து போற்றி அவர் பாதங்களில் கும்பிட்டான். அதை கண்ட பிரகஸ்பதி முனிவர் மனமகிழ்ந்தார். அரசனே, உன் குணாதிசயங்கள் என் மனதை கவர்ந்து விட்டன. என் பாதங்களில் அன்போடு வணங்கிய உனது சிரமானது தேவர் மாதவர் முதலான பலராடம் வணங்கப்படுமாக என்று கூறினார். அரசன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டு, ஞானாசிரியரே, தாங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு எப்போது பலிக்கும் என்று கேட்டான். அதுக்கு பிரகஸ்பதி முனிவர், புரவலனே, நீ எப்போது யானையின் வயிற்றில் பிறக்கிறாயோ அப்போது நான் கூறிய வாக்கு நிச்சயமாக பலிக்கும். அது மட்டுமல்ல, அந்த பிறவியில் சிவன் அருளால் உனக்கு முக்தியும் கிடைக்கும் என்று கூறி விடைபெற்று சென்றார். ஒரு நாள் அரசன் தேச சஞ்சாரத்தை முன்னிட்டு கடல் போன்ற ஏராளமான சேனை பரிவாரங்களோடு புறப்பட்டு சென்றான். அப்போது அவனுக்கு எதிராக நாரத முனிவர் வந்தார். அவருடைய உருவம் ஏராளமான சேனை வீரர்களினுடைய தெரியாதாலோ அல்லது பிரகஸ்பதி முனிவரின் வாக்கு பலிக்கும் காலம் நெருங்கி விட்டதாலோ நாரத மகரிஷியை அரசன் வணங்கி வழிபடாமல் தன் வழியே சென்றான். அதனால் கோபமடைந்த நாரத முனிவர், அரசனே, நீ காட்டில் திரியும் மத யானையைப் போல் என்னை மதிக்காமலும் வணங்காமலும் செல்லுகிறாய். அதனால் நீ மறுபுறவில் யானை குலத்தில் யானை முகனாக பிறந்து கஜமுகாசுரன் என்ற பெயரில் வாழ்வாயாக. பிறகு சிவபெருமானின் திருக்கரத்தினால் உன் தலை அறப்பட்டு மீண்டும் அவருடைய திருவருளினாலேயே சிவலோகம் சேர்ந்து உயர்வடைவாய் என்று கூறி சென்றார். அவ்வாறே அரசன் அடுத்த பிறவியில் பரியலிவனத்தில் யானை கூட்டங்களுக்கு இடையில் கஜமுகாசுரனாக பிறந்தான். அவன் முற்பிறவி உணர்வும் சிவபக்தியும் உடையவனாய் முற்பிறவியில் தனக்கு பிரகஸ்பதி தேவரும் நாரத முனிவரும் கூறியபடி நடப்பதை அறிந்து குதூகலமடைந்து சிவபிரானை தியானித்து அவர் அருளை பெற காத்திருந்தான். பரியணி வனத்தில் உள்ள ரத்தின மண்டபத்தில் சிவபிரான் நிஷ்டையில் இருக்க கருப்பவதியான மாதேவி தன் தோழிகளோடு வனத்தினுள் உல்லாசமாக சுற்றித் திரிந்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது கஜமுகாசுரன் அந்த பக்கமாக வந்தான். சிவபிரான் தியான நிஷ்டையில் அமர்ந்திருக்கும் அதி விசித்திரமான ரத்தின மண்டபத்தை கண்டதும் அதை கஜமுகாசுரன் தன் யானை கொம்பினால் முட்டி தள்ளினான். அதை கண்ட மாதேவியார் தம் தோழியருடன் ஓடி வந்து நிஷ்டையிலிருந்து சிவபிரானுக்கு அதை அறிவித்தார். உடனே ருத்ரமூர்த்தி கோபமடைந்து தம் சூலாயுதத்தை எடுத்து அசுரனை நோக்கி எறிந்தார். அதனால் சிரம் துண்டிக்கப்பட்டு விழுந்தான். கஜமுகாசுரன் அப்படி விழும்போது அவன் வாயிலிருந்து சிவாய நம என்ற அஞ்சலத்து வார்த்தை வெளிப்பட்டது. அதை கேட்டதும் பரமேஸ்வரன் தமது பக்தனை வீழ்த்தி விட்டோமே என்று வருந்தியவராய் கஜமுகாசுரனின் முகத்தை அவரோடு பார்த்து, அன்பனே, உனக்கு வேண்டிய வரங்களை கேள், தருகிறோம் என்று திருவாய் மலர்ந்தார். பூர்வ ஞானத்தையுடைய கஜமுகாசுரன் அவரை கும்பிட்டு, மகேஸ்வரா, அடியனுக்கு அழியாத முக்தியினை கொடுத்துள்ள வேண்டும். தங்கள் பாத சேவையை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்றான். மகேஸ்வரனும் அவனுக்கு சாரூப முக்தியை கொடுத்து யானை முகத்தினான அவனது யானை தோலை உரித்து தமது இடுப்பில் ஆடையாக அணிந்து கொண்டார். பக்தி பிரியத்தோடு அவனது சிரத்தையும் எடுத்து தனியே ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருந்தார். அவர் கரித்தோலை உரித்து ஆடையாக உடுத்தி அருள் பாலித்ததால் அவருக்கு கிருத்திவாசன் என்று பெயர் வழங்கலாயிற்று. கஜமுகாசுரன் தள்ளி இடித்து விழுந்த ரத்தின மண்டபத்தை சிவகணங்கள் பலரும் ஒன்று கூடி எடுத்து முன்போலவே நிறுத்தி வைத்தார்கள். அது சிவபிரானும் மாதவியாரும் முன்போலவே ஆனந்தமாக தங்கி பொழுதை கழித்தனர். இங்கே இவ்வாறு இருக்க பூவுலகில் எதிர்ப்பொருவரும் இல்லாமல் சிந்தூரன் ஆணவத்தோடு அட்டகாசம் செய்து வந்தான். எல்லா உலகங்களிலும் சென்று தன்னை எதிர்பட்டு வந்தோரை எல்லாம் தன் கைகளால் கட்டி தழுவி சாம்பலாக்கி தனது கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கும் போது அவன் மனத்தில் கர்வம் அதிகமாக தலைவிரித்தாடியது.
எனக்கு நிகரானவர் 3 உலகங்களிலும் கிடையாது. முத்தொழில் வரியும் மூர்த்திகளும் என்னை கண்டு பாய்ந்து ஒதுங்கி விட்டார்கள். தேவர்களும் அரக்கர்களும் என்னை கண்டவுடனே ஓடி பதுங்கினார்கள். மற்றவர்களோ என் கைகளால் கட்டி தழுவி சுடு சாம்பலாகி அழிந்தார்கள். உலகம் அனைத்தும் கேவலம் பஞ்சாகவும் அதற்கு நான் நெருப்பாகவும் இருக்கிறேன். இவ்வாறு அவன் இருமாப்போடு எண்ணிக்கொண்டிருந்த போது ஆகாயத்திலிருந்து அவனுக்கு கேட்கும்படியாக ஒரு அசரீதி ஒலித்தது. அடை சிந்தூரா, வீண் தற்புகழ்ச்சிக்காரனுக்கு விரைவில் பேரழிவு வந்துவிடும். உனக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டதால் தான் உன்னை நீயே புகழ்ந்து கொள்கிறாய். எவ்வளவு வலிமை பெற்றிருந்தாலும் என்றாவது ஒரு நாள் உன் உடல் அழியத்தான் செய்யும். இதை உணராமல் என் வீணாக மமதைப்படுகிறாய். உன்னை கொல்லுவதற்கன்றே மாதவியின் வயிற்றில் விநாயகமூர்த்தி கருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வானொலி வாக்கை கேட்டதும் சிந்தூரன் மனங்கலங்கி அவ்வாறு சொல்லியவன் யார் என்பதை கண்டுபிடித்து இழுத்து வருமாறு தன் ஆட்களை ஏவினான். அவர்கள் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்துவிட்டு வெறும் கையராக திரும்பி வந்து விட்டார்கள். சிந்தூரன் மனம் கலங்கியவனாக தன்னை கொள்வதற்காக உமாதேவியாரின் வயிற்றில் வளரும் கருவை இப்போதை சென்று அழைத்துவிட்டு வர வேண்டும் என்று நினைத்தான். உடனே அவன் தன் அரண்மனையை விட்டு புறப்பட்டு கைலாயத்துக்கு பாய்ந்து சென்றான். அங்கே மகேஸ்வரனையும் மகேஸ்வரியையும் காணாமல் அந்த சுற்றுப்புறம் இடங்கள் எல்லாம் தேடி பார்த்துவிட்டு கடைசியில் பூலோகத்திற்கே திரும்பி வந்தான். அங்குள்ள வனங்கள் ஒவ்வொன்றிலும் பாய்ந்து புகுந்து பல இடங்களிலும் தேடிவிட்டு இறுதியில் பெரியலி வனத்தினுள் நுழைந்து அதன் மத்தியில் இருக்கும் பூங்காவில் உமாதேவி இருப்பதை கண்டான். பிறகு அவன் அங்கே மறைவாக தங்கியிருந்து சிவபெருமான் யோக நிஷ்டையிலும் மாதேவி அயர்ந்த உறக்கத்திலும் ஆழ்ந்திருக்கிற சமயமாக பார்த்து அகிலாண்டேஸ்வரியான உமாதேவியின் வயிற்றினுள் வாயு ரூபமாக புகுந்து அங்கே நிர்மல வடிவமாக இருந்த வளர்ந்து வரும் கருவை கலைத்தெடுத்து கொண்டு இந்திய மலைச்சாரலில் நர்மதை நதி தீரத்தில் வீசி எறிந்துவிட்டு நிம்மதியாக தன் அரண்மனைக்கு திரும்பி சென்றான். கருவான விநாயகப் பெருமானின் சிரத்தை சிந்தூரன் வீசி எறிந்த இடத்தில் மாபெரும் பள்ளம் உண்டாயிற்று. அந்த பள்ளத்தை கணேச குண்டம் என்று சொல்லுவார்கள். அந்த சிரத்திலிருந்து பெருகிய இரத்தமானது ஆறாக ஓடியபடியால் அது சோழ நதி என்று வழங்கி வருகிறது. கணேச குண்டத்திற்கு அருகில் உள்ள சிலைகள் எல்லாம் அக்குண்டத்தில் சரிந்து விழுந்து கணேசமூர்த்தியினுடைய திருவுருவத்தை அடைந்து உலகம் முழுவதும் போற்றிய எண்ணற்ற நற்பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த சுயமூர்த்திகளை எடுத்து யாராவது வேதாகம முறைப்படி பூஜித்து வருவார்களானால் அவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 புருஷார்த்தங்களும் சித்திக்கும். சிந்தூர்னால் தன் கருவில் சிரம் அறுக்கப்பட்ட விஷயமானது மாதவிக்கோ சிவபெருமானுக்கோ தெரியாது. அந்த மூல முதல்வரான விநாயகருக்கு மட்டும்தான் தெரியும். இந்நிலையில் தலையறப்பட்டு போய்விட்டாலும் கருவானது மாதவியின் வயிற்றினுள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் வந்தது. 10 மாதங்கள் சென்றது. மாதவியை சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் ஏற்றி அமர்த்தி கொண்டு பரியலவனத்தை விட்டு திரு கைலாயத்துக்கு திரும்பி வந்தார். அங்கே உமாதேவி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். ஆனால் அக்குழந்தை தலையில்லாமல் முண்டமாக இருப்பதைக் கண்டு தேவி பெரிதும் மனம் கலங்கி, முன்பே சிந்தூர் நாள் சாம்பலாகி போயிருந்தால் நாம் இந்த கொடுமையை நம் கண்களால் காண நேரிட்டிருக்காதே என்று பலவாறாகவும் புலம்பி துடித்தாள். அதை கண்ட பரமசிவன் உண்மையை உணர்ந்து கொண்டிருந்தாலும் அதை வெளியிடாமல் தம் புதல்வனின் மகிமையை உலகத்துக்கு எடுத்து காட்ட விரும்பியவராய் முகவாட்டத்துடனே தம் குமாரனை 2 கைகளிலும் வாரி எடுத்து தம் மடி மீது வைத்து கொண்டார். அதை நந்திதேவர் பார்த்துவிட்டு பிரம்மலோகம் முதலியவற்றிற்கு விரைந்து சென்று விஷயத்தை தெரிவித்தார். அவர் பார்வதி தேவி யாருக்கு முகமில்லாத ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கும் அதிசயத்தை கேட்டதும் பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் முதலியோர் அனைவரும் மிக வியப்படைந்தவர்களாக தங்கள் வாகனங்களில் ஏறிச் சென்று விரைவில் கைலாயத்தை அடைந்தார்கள். பரமேஸ்வரனின் மடியில் கிடக்கும் தலையில்லாத அந்த குழந்தையை பார்த்து அனைவரும் மனங்கலங்கினார்கள். உடல் உறுப்புகளில் தலையே பிரதானமாக விளங்கி வருகிறது. அத்தகைய தலையில்லாமல் பிறந்த குழந்தை எவ்வுலகத்திலாவது வாழ்ந்தது உண்டா என்று மகாவிஷ்ணு கூறினார். அவ்வார்த்தைகளை கேட்டதும் பிரம்மதேவன் கோபமடைந்து
பரந்தாமரை, என்ன வார்த்தைகள் பேசிவிட்டீர்? ஆதி பரம்பொருளான அந்த விநாயகப் பெருமானே உமாதேவியாரின் கருவில் புகுந்து இக்குழந்தைக்கு குழந்தையாக அவதரித்திருக்கிறார். எங்கு நிறைந்திருக்கும் பரம்பொருளான இவருக்கு தலை இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இவர் இந்த உருவத்தை அவதரித்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ள முயலாமல் ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவது தவறாக இருக்கிறது என்று கடிந்து கொண்டார். பிரம்மதேவன் கூறிய அனைத்தையும் செவி இல்லாமலேயே குழந்தை உருவத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த விநாயகப் பெருமான் வாயில்லாமலே பேசலானார். நான்முகனே, தேவாதி தேவர்களே, நான் சிரமில்லாமல் பிறந்திருப்பதற்கு வருந்தாதீர்கள். அளவில்லாத தீவினை புரிந்து வரும் சிந்தூரனை அழிப்பதற்கு உங்களுக்கு அவன் செய்து வருகிற துன்பங்களை நீக்கவும் வேதாகம நெறிகளை வளர்க்கவும் மாதேவிக்கு பணிபுரியும் பிரம்மதேவனானது வரத்தின் பெருமையை நிலைபெறச் செய்யவுமே இவ்வாறு தலையில்லாத குழந்தையாக அவதானித்திருக்கிறோம். இவ்வாறு விநாயகப் பெருமான் திருவாய் மலர்ந்த கேட்டதை தேவர்கள் அனைவரும் அவரை பலவாறாகவும் போற்றி துதித்து வணங்கினார்கள். அச்சமயத்தில் நாரத முனிவர் பிள்ளையாரே, தாங்கள் தலை மட்டும் இல்லாமல் பிறந்திருப்பதற்கு காரணம் ஏதாவது இருந்தாக வேண்டுமே, அதை கருணை கூர்ந்து தெரிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். நாரத முனியே, நான் உமாதேவியின் வயிற்றில் கருவாக உருவாகி கொண்டிருந்த 8வது மாதத்தில் அதை குறித்து சிந்தூரனுக்கு அசரீரி மூலம் தெரிவித்தேன். உடனே அவன் வாயு ரூபம் எடுத்து மாதேவியின் சிரத்தை உதரத்தினுள் புகுந்து கருவாக இருந்த என்னுடைய சிரத்தை அறுத்து சென்று இந்திய மலைச்சாரலில் போட்டுவிட்டான். முன்பு கஜமுகாசுரனுக்கு பிரகஸ்பதி கொடுத்த வரம் நிறைவேறுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தவே நான் இத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினேன். தேவர்களும் முனிவர்களும் வணங்கி போஷிக்கத்தக்க பாக்கியதை அவன் பெறுவதற்காக கஜமுகாசுரனின் தலையிலேயே என் உடலில் நான் தங்குவேன். அதற்காகவே கருவில் தலையை சிந்தூரன் சிதைத்து செல்ல வைத்தேன். இனி கஜமுகாசுரனின் யானை தலையை சிவனாரிடமிருந்து எடுத்து என் உடல் மீது பொறுத்துக்கள். அந்த கஜமுகத்தோடு சென்று சிந்தூரனை சங்காரம் செய்வேன் என்றார் கணேசர். அவ்வாறே கஜமுகாசுரனின் யானைத்தலையை வரவழைத்து குழந்தையின் களத்தில் பொருத்தவும் அத்தலை உடலோடு சேர்ந்து கொண்டது. உடனே குழந்தை உருவில் இருந்த விநாயகமூர்த்தியானவர் மகரகுண்டலம், கிரீடம், முத்து மாலை, பொற்கொடி முதலிய ஆபரணங்களோடு 4 புயங்களும் 3 விழிகளும் விளங்கும்படி இடப்பாக்கத்தில் சித்தியும் வலப்பாகத்தில் புத்தியுமாக காட்சியளித்தார். அதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அவரை பலவாறாகவும் போற்றி துதித்து பேரின்ப கடலில் ஆழ்ந்தார்கள். அன்று முதல் அவருக்கு கஜானனர் என்ற திருநாமமும் வழங்கலாயிற்று. அழகான யானை முகத்தோடு அனைவரையும் அன்போடு சிரிக்க வைப்பார். ஆதலின் அவரை வீரர் என்றும் சொல்லுவார்கள். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளிற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடம் அடையுடுத்து வளருமன்றே.